Hi guys, welcome to Black Book Channel, History of Tattoo. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் ரொம்ப நாளாக கேட்டிருந்தீங்க இல்லையா, ஒரு கிளைண்ட்க்கு டைம் ஸ்லாப்லாம் போடும்போது அதில் நிறைய கமெண்ட்ஸ் வந்துருச்சு. நீங்கள் கிளைண்ட்டுக்கு போடும்போது ஸ்டாப் பண்ணி அதில் இருக்க முக்கியமான விஷயம்லாம் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. ஸோ எல்லா கிளைண்ட்ஸ்கிட்டையும் அந்த மாதிரி நம்ம பண்ண முடியாது இல்லையா. இன்றைக்கி அந்த மாதிரி ஒரு கிளைண்ட் வந்திருக்காரு. நம்மளுக்கு ரொம்ப நாளாக ஒரு நம்மளுக்கு தெரிஞ்ச கிளைண்ட் நம்மகிட்ட தான் டேட்டு போட்டுருக்காரு. நாங்கள் அவங்ககிட்ட கேட்டோம், ஓகே எடுத்துக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஸோ அவருக்கு நம்ம என்ன மாதிரி டிசைன் செலக்ட் பண்ண போகிறோம், என்னெல்லாம் பண்ண போகிறோன்றதை வந்துட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். இது சீக்கிரமாக முடிகிற ப்ராசஸ் கிடையாது, ஒரு 2-3 நாள் ஆகும்னு நினைக்கிறேன். நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக அந்த விஷயம் எல்லாமே உங்களுக்கு காட்டுறேன். ஃபஸ்ட் நான் அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறேன். ஹாய் ஃபிபின் என் பேர். நான் இங்கே தான் சென்னையில் தான் இருக்கேன். ஓகே, நான் ஒரு டேட்டூ ஒன்று யூஸ் பண்ணலான்னு பிளான் பண்ணேன். அது என்னென்னா லெஃப்ட் ஹேண்ட் ஆர்மில் ஒரு கஸ்டமைஸ் டேட்டூ. அது மிக்ஸ்டாக ஒரு அசார்ட்டடாக ஒரு வாரியரும் ஏஞ்சல் அதெல்லாம் மிக்ஸ்டாக இருக்கும். ஸோ அது பிளான் பண்ணியிருக்கேன் நான். ஓகே, எங்கே போட போகிறீங்க? எந்த ஏரியா பிளான் பண்ணுங்க? என்னோடய லெஃப்ட் ஹேண்ட் ஆர்மில் பைசெப்ஸில் ஷோல்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எல்போ வரைக்கும். இவர்கிட்ட நான் நியர்லி சின்ஸ் 2009 இவர் தான் எனக்கு டேட்டூ பண்ணியிருக்காரு. இவர் ஒரு 4 டேட்டூ பண்ணியிருப்பார் எனக்கு. என் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே எல்லாருக்கும் நான் இங்கே தான் ரெஃபர் பண்ணுவேன். சூப்பர். டேட்டூ போடும்போது உங்களுக்கு ஏதாவது இதுக்கு முன்னாடி ஏதாவது பெயின் ஏதாவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? ஸ்டார்டிங் இருந்தப்போ லைட்டாக தெரிஞ்சது, அதுக்கப்புறம் போக பழகிடுச்சு அது. ஓகே, டேட்டூ போடுறதுனால ஏதாவது பாசிட்டிவ் விஷயம் ஏதாவது இருக்கா? நீங்கள் அவங்க வியூவர்ஸ் பார்க்குறவங்களுக்கு ஏதாவது பாசிட்டிவாக டேட்டூ மூலியமாக ஏதாவது பாசிட்டிவாக ஏதாவது இருக்கா உங்களோட வியூவில் ஏதாவது சொல்லுங்கள். டேட்டூ மூலியமாக என் சைடில் பாசிட்டிவ்ஸ் என்னென்னா, அது ஒரு அட்ராக்டிவாக இருக்கும். பார்க்குறவங்க எல்லாமே கேட்பாங்க. சில பேர் கேட்பாங்க டேட்டூஸ் எதுக்கு போகிறீங்கன்னு கேட்பாங்க. அது சொல்ல நமக்கு நல்ல இன்ட்ரெஸ்ட் அதில். பட் பேஸ் என்னென்னா, ஒரு டேட்டூ நம்ம போகிறோன்னா அதோட கான்செப்ட் என்னென்னு தெரிஞ்சிருக்கணும். மெயின் திங் அதான். ஓகே, இன்னும் ஒரு வேறு என்னென்ன சொல்கிறேன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். தேங்க்யூ guys. ஹாய். ஒரு வழியாக டிசைன் செலக்ட் பண்ணி முடிச்சிட்டோம். என்ன டிசைன்? சிம்பிளான ஒரு வாரியர் ஏஞ்சல் ஒன்று செலக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த மாடல் தான் பிஎஸ் பண்ணலாம் இப்போ பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஓகே, இன்றைக்கி இப்போது டைம் 6 o'clock ஆகிடுச்சு. குவாரண்டைன். ஸோ இதுக்கப்புறம் நம்ம பண்ண முடியாது. எப்போ பிளான் பண்ணியிருக்கீங்க? பை ஃப்ரைடே பிளான் பண்ணியிருக்கோம். ஃப்ரைடே சாட்டர்டே. பிகாஸ் ஏன்னா 2 days எடுத்துருவோம் அந்த டேட்டூ போடுறதுக்காக. அதனால தான். சூப்பர். அந்த டேட்டூ எப்படி வருதுன்றது நம்ம பார்க்கலாம். நான் டிசைன்ஸ்லாம் உங்களுக்கு அப்புறமா காட்டுறேன். என்னென்னா ஒட்டும் போது நீங்கள் லைவாக பார்க்கும்போது இன்னும் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் அப்புறமா நான் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகே, தேங்க்யூ guys. பாய் 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 பாய். Hey guys, ஸ்டென்சில்ஸ் போட்டுட்ருக்கேன். ஆக்சுவலாக டியூஸ்டே உங்களுக்கு தெரியும் வந்துருக்கேன். எனக்கு டியூஸ்டே வந்து இந்த டிசைன் தான் செலக்ட் பண்ணியிருக்காரு. நாளைக்கு வரேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அதுக்கு முன்னாடி டிசைன் ஸ்டென்சில்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். நான் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்த உடனே ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிடலாம். கைஸ், நீங்களும் மேக்ஸிமம் ஒரு 3 hours மேலே இருக்க ஒர்க்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஒரு நாளுக்கு முன்னாடியோ இல்லை அவங்க ஃப்ரீ டைமில் நீங்கள் கூப்பிட்டு டிசைன்ஸ்லாம் செலக்ட் பண்ணி சைஸஸ்லாம் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வரதுக்கு முன்னாடியே சென்சஸ்லாம் பண்ணி ரிக்வயர்டாக இருக்கலாம். ஸோ அப்படி இருக்கும்போது என்னென்னா டைம் சேவ் ஆகும், ரிலாக்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. ஓகே, சென்சஸ் போட்டு காட்டுற எடுத்துருக்கு. டன் 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 டன். சென்சஸ் போட்டு முடிச்சிட்டேன். ஒரு 20 to 25 minutes ஆச்சு எனக்கு இது பண்ணுறதுக்கு. நான் இன்னும் பார்க்கல, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நீங்கள் சென்சஸ் போடும்போது ரொம்ப முக்கியம், ரொம்ப பொறுமையாக ஒரு டீட்டெயில் கூட மிஸ் பண்ணாமல் சென்சஸ் தானே டேட்டூவில் பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் விட்டுறக்கூடாது. ஏன்னா இதில் என்ன இருக்கோ
100% அதை விட அதிகமாக தான் நீங்கள் பண்ணணும். ஸோ இதுலேயே நீங்கள் கொஞ்சம் தப்பாக அசால்ட்டாக பண்ணிட்டீங்கன்னா டேட்டூ பிக்சர் இல்லை அதோட ஷேப்ஸ் மாறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீட்டெயிலுமே இதுலேயே எடுத்துடுங்க. ஏதாவது எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண வேணும்னா கூட சென்சஸ்லேயே பண்ணிடுங்க. ஸோ அதில் நீங்கள் மார்க் பண்ணாதான் எதுக்காக மார்க் பண்ணுறீங்க அப்படின்னு நீங்கள் லைவாக டேட்டூ பண்ணும்போது சென்சஸ் பார்த்து நீங்கள் மேட்ச் பண்ணிடுவீங்க. கரெக்டாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வாங்க சென்சஸ் பாருங்கள் எப்படி. ஓகே, இதில் அடிஷ்னலாக இதெல்லாம் ஆட் பண்ணியிருக்கேன்னா கிளைண்ட் வந்து இந்த டேட்டூ பிக்சர் இதுதான் அவங்க எனக்கு அடிஷ்னலாக ஏதாவது ஆட் பண்ணி கொடுங்க அப்படின்னு. அவங்கள ஒரு பார்ட் கொஞ்சம் இந்த சைட்லாம் கேப் இருக்கு அவருக்கு. ஸோ எனக்கு அது ஃபுல்லாக ஃபில் பண்ணி கொடுங்கன்னு சொல்லியிருக்காரு. நான் ஓகே அப்படின்னு சொல்லியிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் அதை ஸ்கெட்ச் பண்ணியிருக்கேன். லைட்டாக தான் போடணும், நம்ம ரொம்ப டார்க்காக போட்டக்கூடாது. ஏன்னா நம்ம போடுற எல்லாமே அவங்க கிளைண்ட்ஸ்க்கு பிடிக்குமான்னு தெரியல, பார்ப்போம். இன்னொரு விஷயம் என்னென்னா, நீங்கள் இந்த மாதிரி இப்போ இந்த வீடியோ பார்த்துட்டு காமன் பீப்புள் டேட்டூ போடணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா பிஃபோராக உங்கள் ஆர்டிஸ்ட் அப்பாயின்மெண்ட் வாங்கி வச்சுக்கோங்க. டிசைன்லாம் செலக்ட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் என்றைக்கு வரீங்கன்னு சொல்லிட்டா பிஃபோராக அவங்க இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருவாங்க. ஸோ நீங்கள் போனீங்களா, டேட்டூ பண்ணிங்களா, வந்தீங்களான்னு இருக்கலாம், டைம் சேவ் பண்ணலாம். நாளைக்கு கிளைண்ட் வந்துடுவார், பார்ப்போம். இதோட ப்ராசஸ்லாம் நான் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தாக இருக்கும், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, நாளைக்கு அடுத்து என்னென்ன ப்ராசஸ்லாம் பண்ண போகிறோன்றதை பார்க்கலாம். நாளைக்கு வந்துடுவார். நானும் எக்ஸைட்டடாக இருக்கேன். பாய். ஹாய் காய்ஸ், எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்த கிளைண்ட் வந்துட்டாரு. ஆக்சுவலாக ஒரு 2-3 ஹவர்ஸாக வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி சில டேட்டூ அப்பாயின்மெண்ட்ஸ்லாம் இருந்துச்சு. ஸோ ஆல்ரெடி லேட் ஆகிடுச்சு. இன்றைக்கி ஃப்ரைடே. ஓகே, அவர் என்ன? ஹாய், குட் ஈவினிங். டேட்டூ பண்ண ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் லவுடாக பேசுகிறேன், கேட்காது. ஹாய், குட் ஈவினிங். டேட்டூ பண்ண ரெடி ஆகிடுச்சு. ஓகே, இப்போது ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன் டேட்டூ பண்ண. சூப்பர். பண்ணதுக்கப்புறம் இதில் பார்த்துக்கோங்க எப்படி இருக்காருன்னு. முழுசாக வீடு போய் சேர்ந்தாதான் டேட்டூ போட்டு முடிச்சதுக்கப்புறம் பார்ப்போம். ஓகே காய்ஸ், லெட்ஸ் வாட்ச். அதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லணும். எப்போவுமே கிளைண்ட் வர்றதுக்கு முன்னாடி பிஃபோராக நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா ரூம்லாம், அதாவது நீங்கள் உங்களோட ஒர்க் ஸ்டேஷன்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா ரூம் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். வர கிளைண்ட் வந்துட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவாங்க. ஏசிலாம் போட்டு வச்சுருங்க, ஏன்னா அவங்க வெயிலில் வருவாங்க, கொஞ்சம் சில்லாக ஃபீல் பண்ணுவாங்க. நல்ல விஷயம். நம்ம கிளைண்ட்டை நம்ம தான் பார்த்துக்கணும். கரெக்டாக? தேங்க்யூ. நம்ம ஆல்ரெடி நேற்று சென்சஸ் வச்சோம் இல்லையா? இப்போ என்னென்னா சென்சஸ் ஏரியா வந்துட்டு நீங்கள் எக்ஸாக்டாக கட் பண்ணுங்கள். நான் கட் பண்ணி காட்டுறேன், அப்புறம் பாருங்க. அந்த மவுண்டெயின்லாம் நான் தனியாக ஒரு இதுக்காக தான் போட்டேன். நான் தனியாக கீழே ஆட் பண்ணி தரேன் உங்களுக்கு. இது போட்டு முடிச்சு. ஓகே, அப்புறம் நாளைக்கெலாம் இல்லை, டோன்ட் பேனிக். கரெக்ட். கிட்டத்தட்ட வந்துட்டு நம்ம ஆப்ரேஷன் பண்ணுற மாதிரி தான். அவ்வளோ ஹைஜீனிக்காக, மீன்ஸ் அவ்வளோ க்ளீனாக இருக்கணும். நீங்கள் ஃபஸ்ட்டு க்ளீனாக இருக்கணும். க்ளீனாக தான் என்ன சொல்கிறது, குளிச்சுட்டு வந்துடுவீங்க. எல்லாமே கோவப்பட்டுருவீங்க. அதுக்காக சொல்கிறேன், எல்லாமே குளிச்சுட்டு தான் வருவீங்க. அது நான் சொல்லலை. பட் என்னென்னா ஒரு பர்ஃப்யூம்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டுடியோவில் இருக்கீங்க, இல்லை கேரி பண்ண முடியும்னா ஒரு பாக்கெட் பர்ஃப்யூம்லாம் எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்க. கிளைண்ட் எப்போ வருவாங்க தெரியாது. நீங்கள் மார்னிங் ஃப்ரெஷ்ஷாக வருவீங்க, ஈவினிங் கிளைண்ட் வருவாங்க, அப்போ ஒரு மாதிரி இருக்கும். ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிவிட்டு பாக்கெட் பர்ஃப்யூம்ஸ்னால் நம்ம லைட்டாக ஸ்ப்ரே பண்ணிட்டோம்னா கிட்ட போகும்போது அவங்க வந்துட்டு ஒரு ஒரு நல்லா ஃபீல் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ இதெல்லாமே கிளைண்ட்ஸ் கிட்ட இருந்து நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அடிஷனல் பாயிண்ட்ஸ். ஆக்சுவலாக அவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க, பட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா நல்லா இருக்கும். அப்படி கட் பண்ணிட்டேன். இந்த ஏரியாவில் கட் பண்ணாலும் கட் பண்ணலாம், இல்லைன்னா வேண்டாம். உங்களுக்கு தெரியணும் இந்த அளவுக்கு தான் நம்ம ஒட்ட போகிறோம் இல்லையா? ஸோ அந்த அளவுக்கு நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா சூப்பர். இதை வேறு மாதிரி பட்டர் பேப்பர்லேயும் எடுக்கலாம், பட் பேப்பர்லேயே ஒட்டுவேன். உங்களுக்கு தேவைன்னா நான் பட்டர் பேப்பரில் எப்படி காப்பி பண்ணி எப்படி ஒட்டுறதுன்றதை நான் காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ எவ்வளோ முடியுமோ, பாவம் அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறாரு, எவ்வளோ முடியுமோ அவ்வளோ உங்களுக்கு சொல்ல 2-3 பாயிண்ட்டாக இருந்தாலும் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு சந்தோஷம். நினைக்கிறீங்களா? ஃபஸ்ட்டு என்னன்னா, நீங்கள் எந்த ஏரியா போட போகிறீங்களோ அந்த ஏரியா ரா க்ரீன் சோப்பு இதை தான் வந்துட்டு ஈலிட்டில் மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அந்த ஃபோம் மாதிரி தராங்க. இந்த ரா க்ரீன் சோப் போட்டுட்டு நீங்கள் எந்த இடம் ப்ளேஸ் பண்ண போகிறீங்களோ ஃபஸ்ட்டு வாஷ் பண்ணிக்கோங்க.
மறுபடியும் வரும் நம்ம இது பண்ணும்போது 3 times 4 times பெட்டர். இது நார்மலை விட பார்த்தீங்களா அது க்ளீன் ஆகிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு. ஸோ லாஸ்ட்டாக சார் இந்த மீன் சோப்பை வந்து நம்ம யூஸ் பண்ணலாமா? பண்ண ஓகே. ஸோ இப்போ இவருக்கு டவுன் லேயர் வந்துட்டு க்ளீனாகவே இருக்கும். அதுக்கு மேலேயே நான் சென்ஸ் பண்ணும்போது மேக்ஸிமம் க்ளீனாக இருக்கும். ஆக்சுவலாக க்ளீனிங் ப்ராசஸ்ன்றது ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி பண்ணுவாங்க. க்ளீனாக நம்ம பண்ணிட்டோன்னா சந்தோஷம், அவ்வளோதான். இது ஏன் ஸ்டைலு, எல்லாருமே அந்த மாதிரி பண்ணணுன்னு இல்லை. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். உங்களுக்கு என்ன ஸ்டைலோ அந்த ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணிக்கலாம். மேட்ரு தான், அவ்வளோதான். நீங்கள் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடி, அதாவது ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி வச்சு பார்க்கணும் எந்த ஏரியா வேணும் அப்படின்றது. நீங்கள் மார்க் பண்ணிட்டா ஈஸி. டைம் 6 o'clock ஆகிடுச்சு. இன்னொன்று இவங்க நம்ம வீடியோ பண்ணும்போதே நம்ம டிஸ்டர்ப் பண்ணுறதுக்காகவே நல்லா பண்ணுவாங்க. அதுக்காக தான் நான் விடுவேன். நம்ம என்ன வேலை பண்ணுறோமோ அது கரெக்டாக பண்ணுவோம். ஓகே. பெயின் தெரியுது. ஆனால் பெயினும் என்னன்னா, ஒரு விஷயம் நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் பண்ணுறோம், அது பெயினோட பண்ணனா அப்போ தான் அதோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும். ஒரு வாட்டி பார்க்கும்போதும் கண்டிப்பாக.
கைஸ் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் அவுட்லைன் போட்டு முடிச்சிட்டேன். ஸோ ஃபஸ்ட்டு செஷனில் பார்த்தீங்கன்னா நான் ஸ்டென்சில்ஸ் மார்க் என்ன பண்ணேன்னா, அந்த மார்க்கில் வந்துட்டு லைட்டில் ஒரு அவுட்லைன் மார்க் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டென்சில்ஸ் அழிஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காக. இதுக்கு மேலே நம்ம நெக்ஸ்ட்டு செஷனில் வந்துட்டு கிரே வாஷ் வேறு என்னென்னலாம் ஷேட்ஸ் பண்ணணுமோ அந்த ஷேட்ஸ்லாம் பண்ணோம். அவுட்லைனில் வந்துட்டு ரொம்ப பெருசாக இல்லை. ஸ்டென்சில்ஸ் என்ன பண்ண போகிறீங்களோ அதை ஒட்டிட்டு அதுக்கு மேலே அவுட்லைன் மார்க் பண்ண போகிறதுனால நான் பெருசாக எதுவுமே சொல்லலை. உங்களுக்கு பெருசாக சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோ லென்த்தாக இருந்துருமோ அப்படின்ற மாதிரி ஒரு பயம். உங்களுக்கு முக்கியமாக என்னெல்லாம் சொல்லணுமோ அதை மட்டும் நான் சொல்கிறேன். உள்ளே இன்னும் ஷேட்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய முக்கியமான விஷயம் தேவைப்படும். ஸோ அதை நம்ம ப்ரீஃபாக பார்த்துக்கலாம். ஓகே, இன்னைக்கு இதோட ஓவர். எப்படி இருந்துச்சு? பெயின் எப்படி இருந்துச்சு? பெயின் இருக்குது. எப்படி இருந்துச்சு? இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு என்ன சொன்னீங்க? பெயின். ஆமாம், ஏன்னா இப்போ நமக்கு பிடிச்ச ஒரு விஷயம் பண்ணுறோம், இதுவும் டேட்டூவில் அந்த பெயின் தான் அதோட வேல்யூ தெரியும். ஓகே, நாளைக்கு செகண்ட் செஷன் நாளைக்கு வச்சுக்கலாம். ஆமாம், நாளைக்கு செகண்ட் செஷன் வைக்கிறோம். பார்த்துக்கோங்க. நான் சொன்னேன்ல, இந்த பாடி இந்த மாதிரியே இருக்காது, அது மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் பேசுறாரு. பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம். இந்த டாக்டர் எப்படி வந்து நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ, பாய் 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 பாய். குவாரண்டைன் 6 o'clock வரைக்கும் தான் ஒர்க் பண்ண முடியும். இன்றைக்கி சாட்டர்டே. இன்னொன்று நேற்று பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷ்னல் டேட்டூ டே. டேட்டூ ஆர்டிஸ்ட்க்கு எல்லாமே வாழ்த்துக்கள். இன்றைக்கி ஷேட்ஸில் நான் பண்ணும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணேன்னா அதை சொல்கிறேன். இல்லை ஏதாவது அட்வான்டேஜ் இருந்துச்சுன்னா நான் அதை சொல்கிறேன் உங்களுக்கு. வீடியோ சும்மா நீங்கள் வாங்க, இது காட்டுங்களா. நான் ஒரு விஷயம் என்ன காட்டுவோம் சார், நான் மேங்கோ ஸ்டாக் 1 ஸ்டாக் 2 சொன்னேன், ஞாபகம் உங்களுக்கு? இது பாருங்க. வந்துட்டு சாப்பிட்டாரு கிளைண்ட்டு, சாப்பிட்டு முடிச்சுட்டு ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நான் இப்போது ரோட்டரி மிஷினும் யூஸ் பண்ண போகிறேன், காயில் மிஷினும் யூஸ் பண்ண போகிறேன். என் மைண்டு பொறுத்திருக்கு ஆக்சுவலாக நான் மிஷின் யூஸ் பண்ணுறது. எனக்கு எப்படி தோணுதோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவேன். ஸோ பார்க்கலாம் எதுக்காக அது போடுறேன், காயில் மிஷின் எதுக்காக போடுறேன், இப்போது ரோட்டரி மிஷின் எந்த விஷயத்துக்கெல்லாம் போடுறதுன்றதை எனக்கு எப்படி சொல்ல வருமோ அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்கிறேன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.